மகன் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு. கிச்சனில் இருந்த கத்தியை எடுத்து தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன். தாயின் சடலத்தை வீட்டு வாசலில் தூக்கி வீசிய கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த பயங்கரம். பெற்ற தாயை மகனே கழுத்தை அறுத்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? ஒப்பலூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பக்கத்திலிருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்திருக்காங்க. அப்ப லட்சுமி தேவி ரத்த வெள்ளத்துல கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து லட்சுமி தேவியோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க போலீஸ். அப்போ கதவு உள் பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. டிவி சத்தம் காதை கிழிச்சிருக்கு. இதனால போலீசார் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. அப்ப ஹால்ல உட்கார்ந்து மகன் யஷ்வந்த் ஜாலியா ஹெட்செட் போட்டுட்டு போனை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம டிவியையும் சவுண்டா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இத பார்த்த உடனே யஷ்வந்த கையும் களவமா பிடிச்சு போலீஸ் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் லட்சுமி தேவி ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல உள்ள புரோத்துட்டூர் பகுதியைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் லட்சுமி தேவி தம்பதிக்கு 26 வயசுல யஷ்வந்த் ரெட்டின்னு ஒரு மகன் இருக்கான். யஷ்வந்த் சென்னையில உள்ள தனியார் கல்லூரியில பிடெக் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கான். சினிமா மேல மோகமா இருந்த யஷ்வந்துக்கு பெரிய நடிகராகணும்னு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக வீட்டை விட்டு வெளியேறின யஷ்வந்த் சொந்த ஊருக்கு கூட போகாம ஹைதராபாத்ல உள்ள ஒரு விடுதியில தங்கி பல டைரக்டர்ஸ் கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்கான். ஆனா யஷ்வந்துக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லப்படுது. ஆனாலும் மனசை தளர விடாத யஷ்வந்த் சினிமாவில சாதிச்சே ஆகணும்னு விடாமுயற்சியில இருந்திருக்கான். இதுக்கிடையில சாப்பாடு செலவுக்கும் விடுதி கட்டணத்துக்கும் காசு கேட்டு அடிக்கடி தாய்க்கும் போன் பண்ணி நச்சரிச்சிருக்கான். மகன் ஆசைப்படுறான்னு லட்சுமியும் பணம் அனுப்பி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா வாய்ப்பு தேடி அலைஞ்ச யஷ்வந்துக்கு எந்த ஒரு டைரக்டரும் வாய்ப்பே கொடுக்கல. இதனால மகனோட வாழ்க்கையை நினைச்சு அச்சமடைந்த தாய், நீ இந்த சினிமாவை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா படிச்ச படிப்புக்கான வேலைக்கு போன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு யஷ்வந்த் அதெல்லாம் முடியாது, நான் சினிமா ஃபீல்டுல தான் இருப்பேன்னு கோபமா சொல்லி இருக்கா. நீ இப்படி அடம் பிடிச்சனா உன்னோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். அதனால ஒழுங்கா நான் சொல்றத கேளு, இல்லன்னா இனிமே பணம் கேட்டு எனக்கு போன் பண்ணாதன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மறு மாசமே மறுபடியும் லட்சுமி தேவிக்கு போன் பண்ண யஷ்வந்த் விடுதி கட்டணத்துக்கு பணம் கேட்டிருக்கான். அதுக்கு லட்சுமி தேவி, இனி எப்பவுமே உனக்கு பணம் அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால தாய் மேல கடும் கோபத்துல இருந்த யஷ்வந்த் ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கான். அப்ப லட்சுமி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பா விஜயபாஸ்கர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ள போன யஷ்வந்த் முதல்ல பாத்ரூம் கதவை பூட்டி இருக்கான். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போன இளைஞன் தன்னோட தாய்கிட்ட பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டான். அப்ப திடீர்னு அங்கிருந்த கத்தியை எடுத்த யஷ்வந்த் தாயோட கழுத்தை அறுத்து கொண்டு இருக்கான். அடுத்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம வீட்டு கதவை அடைச்சிட்டு ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டு கதவை உடைச்சி உள்ள போயிருக்காங்க. அடுத்து இளைஞன் யஷ்வந்த் ரெட்டியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரணையில போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் யஷ்வந்த் எந்த ஒரு பதிலும் சொல்லாம மனநோயாளி போல ஆக்டிங் கொடுத்திருக்கான். இதனால யஷ்வந்த் உண்மையிலேயே மனநோயாளியா இல்லன்னா மனநோயாளி மாதிரி நடிக்கிறானான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.